ஆனால் சில சூழ்நிலைகளிலே வர முடியாத சூழல்கள் உருவாகிறது. அதை குறித்து உங்களுடைய புரிதல் என்ன, எப்படி இருக்கிறது? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஓய்வு நாள் தேவன் கொடுத்தது, ஆண்டவர் அதை பரிசுத்தமாய் ஆசரிக்க சொல்லியிருக்கிறார், ஓகே தான். ஆனா இன்றைக்கு உள்ள சூழ்நிலைகளில நிறைய நேரங்களில் சண்டே சர்வீஸை நம்ம மிஸ் பண்ண வேண்டி இருக்கிறது. இந்த சூழ்நிலைகளில நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது? இதை மிஸ் பண்ணலாமா இல்லை மிஸ் பண்ணக்கூடாதா? சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் சொன்னீங்கன்னா அடுத்தடுத்து போயிடலாம். மிஸ் பண்ணக்கூடாது. நான் சொல்ற உங்களுக்கு ஒரு ஆளை சொன்னேன், என்னைக்கோ ஒரு நாள் அப்படி மிஸ் ஆகுறது தப்பு கிடையாது. அது எல்லாருக்கும் ஏற்படுகிற ஒரு விதமான காரியம். சில இந்த டெத் ஆயிரும், இல்லை ஏதாவது ஒரு காரியம் ஆயிரும், உடம்பு சரியில்லாம ஆயிரும், எமர்ஜென்சியா ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கும். அது ஓகே, அது பிரச்சனை கிடையாது. ஆனா ரெகுலரா அப்படி ஆகக்கூடாது. ஓகே, ரெகுலர் என்பது என்னன்னா, ஒரு மாசம் வராம இருக்கிறது, 4 வாரம் வராம இருக்கிறது. ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் வந்துட்டா கூட ஓரளவுக்கு ஓகே, ஒரு வாரம் வரல, அடுத்த வாரம் வந்தாங்க, வசனத்தை கேட்டாங்க, அந்த ஐக்கியம், அந்த யூனிட்டி நமக்குள்ள இருக்கும். ஆனா மாசக்கணக்காக ரெகுலரா நமக்கு அது செய்யும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ கண்டிப்பாக நீ ஞாயிற்றுக்கிழமை எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ஒர்க்குக்கு வந்துதான் ஆகணும் அப்படின்னு ஒரு இது போடுறாங்கன்னு வச்சுங்களேன். ஞாயிற்றுக்கிழமை நீங்க எல்லா நாளும் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு தான் வரணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னா 5 மணி சர்வீஸ் இருக்கு. ஓகே, சபைகள்ல 5 மணி சர்வீஸ் நடத்துறாங்க. நம்ம தொடர்ந்துயாக ஞாயிற்றுக்கிழமை வராமலே அப்படியே இருக்கிறது, அது எங்க கொண்டு போய் முடியும் அப்படின்னா, ஆண்டவர் நம்மளை அப்படி தள்ளிட மாட்டாரு, கடிஞ்சு கொள்ள மாட்டாரு, நாம வளர முடியாது, அவ்வளவுதான். ஒரு செடிக்கு எப்படி தண்ணி ஊத்தாம விட்டா அது எப்படி மங்கி போயிருமோ, அது போல அதுவும் அப்படி நாளுக்கு நாள் மங்கி போயிடும். அதனால ஒரு வாரம் 2 வாரம் ஓகே, அது ஏதோ முடியாத சூழ்நிலைகள், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா தொடர்ச்சியாக 1 மாசம் 2 மாசம் அது மாதிரி அடிக்கடி இப்படி நம்ம செய்யும்போது நம்முடைய ஆத்மாவில் ஒரு தொய்வு ஏற்படும். நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். அவங்க சொன்ன மாதிரி அது ஒரு சந்தோஷமா இருக்காது. வேலைக்கு போகிறது கூட ஒரு மாதிரி இருக்கும். வேற வழி இல்லாம தான் நம்ம என்ன பண்றோம், நீ வேணும்னு போல, வேற சூழ்நிலை அப்படி இல்லாம போறீங்க. ஆனால் காலம் வரும்போது, ஆண்டவரே இந்த சூழ்நிலையெல்லாம் எனக்கு என்ன பண்ணுங்க, மாத்துங்க சொல்லி நீங்க பிரேயர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவர் அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலைகளை மாத்துவார். அல்லேலூயா. அதுக்கேற்ற மாதிரி ஆண்டவர் மாத்துவார். என் பிள்ளை இவ்வளவு ஆசையா இருக்கு, அதுக்காக நான் ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு சொல்லிட்டு அங்க நிர்வாகத்துல தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை என்ன பண்ணுவார், உண்டாக்கி கொடுப்பார். இல்ல நீ வேலையை விட்டுட்டு வந்துருங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. வேலையை விட்டுட்டா வேலை கிடைக்குமா? இப்ப உள்ள காலத்துல கிடைக்காது. வேலையும் முக்கியம், வருமானமும் முக்கியம், குடும்பமும் முக்கியம், ஆண்டவரும் முக்கியம். அப்ப என்னன்னா, ஆண்டவரே நாங்கள் உண்மை ஆராதிப்பதற்கு தடை இருக்கக்கூடாது, அதற்கான கால சூழ்நிலைகளை எனக்கு என்ன பண்ணுங்க, உண்டாக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க பிரேயர் பண்ணுங்க. நிச்சயமா அதுக்கேற்ற மாதிரி உண்டாக்கி தருவார். ஓகே, இப்போ இன்னொரு கேள்வி, மோசே ஏன் கானானுக்குள் போகவில்லை? மோசே ஏன் கானானுக்குள் போகவில்லை? தெரியுமா மோசே சம்பவம்? தெரியும்ல. ஏன் அவர் கானானுக்குள்ள போகல? இப்போ மோசே ஏன் கானானுக்கு போகவில்லை? இப்ப சொன்னது போல அவர் என்ன பண்ணாரு, பேச சொல்ற இடத்துல அடிக்கிறாரு, அதனால கானானுக்கு அவர் போக முடியவில்லை என்றுதான் நாம் காலங்காலமாக கேட்டுக்கொண்டு வருகிறோம். ஆனால் அதனுடைய விளக்கத்தை தான் நம்ம பார்க்க போறோம். பேச சொன்னார், அடிச்சார், அடிச்சதுனால கானானுக்கு போகல. இது ஒரு பெரிய குற்றம் அப்படின்னு ஆண்டவர், இது பெரிய தண்டனை. இவ்வளவு பெரிய தலைவனுக்கு, மிகப்பெரிய லீடர், மிகப்பெரிய தலைவனுக்கு ஒரு கணம் வேணாமா, ஒரு மரியாதை வேணாமா? சரி, அதை கூட அவர் மன்னிச்சிருக்கலாம்ல, அதை கூட என்ன பண்ணிருக்கலாம், சரிப்பா தெரியாம பண்ணிட்டா, சரி அடிச்சுட்ட விடு அப்படி மன்னிச்சிடலாம். ஆனா அவர் அதை மன்னிக்கலையே. மன்னிக்காமல நீ போவே மாட்டேன்னு சொல்றாரு. அவர் என்ன பண்ண, ஒரு மலை மேல் நின்று அதான் பாடுறா கானான் அப்படின்னு. எவ்வளவு நாள் ஆசை, எவ்வளவு நாள் விருப்பம், இதுக்காகத்தானே உழைச்சேன், இதுக்காக தானே எல்லாத்தையும் சகித்து கொண்டேன். இப்ப நீங்களே இருக்கிறீங்க, பரலோகம் இருக்கிறது என்று உங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கு. ஆண்டவர் வரும்போது இந்த பார் அதான் பரலோகம், ஆனா நீ அதுக்குள்ள போக மாட்ட அப்படின்னு என்ன பார்த்து சொன்னார்னா, நான் என்ன சொன்னேன், ஐயா இதுக்காக தான் ஏன் எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்துக்குன்னே வந்தேன், நான் போகவே சேர வேண்டிய இடமே அதானே, இப்ப அந்த இடத்த கொண்டு என்ன பண்றீங்க, இதான்டா பரலோகம் பார்த்துக்கடா, ஆனா நீ என்ன பண்ண மாட்ட, உள்ள போக மாட்டேன்னு சொன்னா அது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். எழுத்தின்படி பார்த்தா அவ்வளவு ஃபீலா தெரியாது, ஆனா லைவா அதை நம்முடைய வாழ்க்கையில நம்ம அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை நம்மளா நினைச்சு அதை பார்த்தோம்னா அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இப்போ இவ்வளோ பெரிய தலைவன் இவ்வளோ காலங்களை கடந்து எல்லாத்தையும் சகித்து கொண்டு எல்லாத்தையும் ஜனங்களுக்காக செய்து வருகிற அந்த தலைவன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்த உடனே பேச சொல்ற இடத்துல அடிக்கிறாரு. அடிச்சது தேவ பார்வையில பெரிய குற்றமா தெரிஞ்சு இப்ப நீ கானானுக்குள்ளே என்ன பண்ண முடியாது, போக முடியாது என்று சொல்லி போகவே இல்லை. நல்லா கவனிக்கல, சும்மா சொல்லிட்டு மட்டும் இல்ல, அவர் கானானுக்குள்ள போகல.
கானானை பார்த்ததோட முடிஞ்சது. தூரமா நின்னு பாக்குறாரு, அவ்வளவுதான். ஏன் இப்படி எல்லாம் நடந்தது? இதைதான் நம்ம விளக்கமா பார்க்க போறோம். அடிச்சாரு அதனால போல, அதனால நம்ம யாரையும் அடிக்க கூடாது அப்படி 19 சொல்லக்கூடாது. ஆனா அதனுடைய முழு அர்த்தத்தையும் முழு விளக்கத்தையும் நம்ம என்ன பண்ண வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இதுதான் சத்தியத்தை அறிகிற அறிவு. இந்த அறிவு நமக்குள்ளே வந்து விட்டால் நம்மளை யாரும் ஒன்னும் பண்ணவே முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப அதை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்கிறது. அதுக்கு முன்னாடி என்னாகுமோ 16ஆம் அதிகாரத்துல ஒரு விஷயம் நடக்குது. அப்படியே உங்களுக்கு ஒரு கதை போல நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன், நீங்கள் கவனித்தால் மட்டும் போதும். அதாவது அங்க கோராகு, தாத்தான், அபிராம் என்கிற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். யாராரு? கோராகு, தாத்தான், அபிராம் என்கிற ஒரு குரூப் அங்க இருக்குது. அந்த குரூப் என்ன பண்றாங்கன்னா, தேவனுக்கும் தேவனுடைய ஊழியத்துக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள். என்ன செய்யறாங்க? ஒரு 250 பேரை சேர்த்து கொண்டு, நல்லா கவனிக்கிறீங்களா, ஒரு 250 பேரை சேர்த்து கொண்டு என்ன பண்றாங்கன்னா, மோசேக்கு விரோதமாக தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். தேவனுக்கு விரோதமா என்ன பண்றாங்க? முறுமுறுக்கிறாங்க. இப்படி முறுமுறுக்கிறதுனால என்ன நடந்தது? என்னன்னா, அங்கே ஒரு வாதம் ஏற்படுகிறது. என்ன முறுமுறுத்தாங்க? வாசிங்க. என்னாகும் 16, 29, 30. யாராவது வாசிங்களேன். என்னாகும் 16, 29, 30. பசங்க, வாலிப பசங்க டக்குன்னு எடுக்கணும் பைபிளை திறந்து. சகல மனிதரும் அத என்னாகும் 16:1 வாங்க. என்னாகும் 16:1 சீக்கிரம் எடுத்து தாத்தானையும் அபிராமையும் நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும். நல்லா கவனி, என்ன பிரச்சனை நடக்குது, என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இந்த குரூப்பாக்கள் 250 பேரும் குழுவா சேர்ந்து கொண்டு நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள். அடுத்து வாசிங்க. யாராவது வாசிங்களேன். நீங்க மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரு. இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக, நல்லா கவனி, இது தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுறாங்க. மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமா என்ன பண்றாங்க? தேவையில்லாத ஒரு பிரச்சனை. என்னன்னா, நீங்க ஏன் கர்த்தர் எல்லாரும் நல்லவர்கள், நல்லவங்களா? ஹலோ, கர்த்தர் இல்ல, இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் நல்லவர்கள். நீங்க என்ன பண்றீங்கன்னா, அவங்கள பொல்லாதவர்னு சொல்லி உங்களை கர்த்தருடைய சபைக்கு மேல உங்களை உயர்த்தீர்கள். அவர்கள் எல்லாம் பரிசுத்தமானவர்கள். இது தேவையில்லாத ஒரு பிரச்சனை. இப்ப இந்த பிரச்சனையை கிளப்பி விட்டு இவங்க அவங்களுக்கு விரோதமா முறுமுறுக்கும் போது இங்க என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் சொல்றாரு, அவங்களுக்கு நேரா ஒரு வாதையை ஏற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். வாதை ஏற்படுகிறது. அந்த வாதை வந்தது 46வது வசனம் சொல்லுகிறது. அந்த வாதை வந்த உடனே என்ன ஆச்சுன்னா, கிட்டத்தட்ட 14,700 பேர் செத்து போய் விடுகிறார்கள். இந்த 250 பேரும் சேர்ந்து இறந்து போய் விடுகிறார்கள். வழக்கமா சாகிறது மாதிரி இவர்களுக்கு சாவு வராது. பூமி 2ஆக பிளந்து என்ன பண்ணுது, அவங்களை எல்லாரும் அப்படியே விழுங்கி போட்டது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியமா நடக்கிறது? மன்னிக்கிற தேவன் இவ்வளவு பெரிய காரியங்கள் ஏன் நடக்கிறது அப்படின்னா, நல்லா கவனிங்க. அங்கு சொல்லப்படுகிறது, மோசேக்கு விரோதமா மட்டுமல்ல, தேவனுக்கு விரோதமாகவும் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறதை நாம் பார்க்கிறோம். உடனே மோசே என்ன சொல்றாருன்னா, அங்க இருக்கிறதான தலைவனை கூப்பிட்டு 46 வாசிங்க. 46. மோசே ஆரோனை நோக்கி, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதுல போட்டு அதன் மேல தூப வர்க்கம் போட்டு சீக்கிரமா சபைக்கு உள்ள போய் அவர்களுக்காக போதும். இங்க சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். ஜனங்க அது தேவையில்லாத பிரச்சனையை உண்டாக்குகிறதான மக்கள்.
சம்பந்தமே இல்லாத, அது அது வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ சண்டை வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதாக்கும். ஒண்ணுமே இல்லை, என்னை பத்தி என்ன தெரியும் உனக்கு? இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லுகிறவர்கள் அங்கங்க இந்த மாதிரி, யாரு இவங்கெல்லாம்? கோராகு, இவங்கெல்லாம் தாத்தான், இவங்க தான் அபிராம். இந்த ஆவியை பிடித்தவர்கள் இன்னைக்கு உண்டு. எடுத்த உடனே ஒரு வார்த்தையை சொல்லி நம்மளை ஆஃப் பண்ணணும். என்ன தெரியுமா? கேரக்டரை அவங்க மிஸ்யூஸ் பண்றாங்க. ஆனா அதுக்காக நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே நமக்கு கிடையாது. அவளை பத்தி தெரியாதாக்கும், உன்னை பத்தி எனக்கு தெரியாதாக்கும், நீ பெரிய யோக்கியமா, இப்படி எல்லாம் பேசுகிறத நம்ம என்ன பண்ணோம் உலகத்துல இதுதான் இங்க நடக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு தப்பு. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம அவங்களை ஆஃப் பண்ணிட்டோம், அவங்க இனிமே நம்ம பிரச்சனை வரமாட்டாங்க. இல்ல, தேவன் நியாயம் தீர்ப்பார், மறந்து விடக்கூடாது மனிதர்களே. தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். இப்ப இப்படி தேவையில்லாத பிரச்சனையை உண்டாக்குனால இவங்க 3 பேர் சேர்ந்து 250 பேரை சேர்த்தாங்க. நம்ம ஜெயிச்சிரும்னு பார்த்தாங்க. இந்த 250 பேர் செத்து, அது போகாம 14,700 பேர் செத்து போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 15,000 கிட்ட வருதுல. இவ்வளவு பேர் செத்து போயிட்டாங்க. அப்பதான் சொல்றாரு, இப்படியே விட்டா எல்லாரும் செத்து போயிடுவானுங்கடா. தூப கலசல போட்டு அந்த அக்கினியை எடுத்து போட்டு தூப வர்க்கம் விட்டு போன சபைக்கு நடுவில் போனா 50வது வசனம் சொல்லுது, வாதை நிறுத்தப்பட்டது. நல்ல கவனிங்க. ஒரு மனுஷன் நமக்கு விரோதமாக நம் மேல் பொய்யாக குற்றம் சாட்டும் போது நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டுமே ஒழிய அவர்கள் மேல் திரும்பவும் நாம் குற்றம் சாட்டுவதற்கு நமக்கு உரிமை இல்லை. ஏன்னா அதான் சொல்ற, உங்களை சபிக்கிறவர்கள் நீங்க என்ன பண்ணுங்க, அவர் சொல்லி இருக்கிறாரா இல்லையா? அவர்களை ஆசீர்வதிக்க சபியாது, அது கர்த்தர் பார்த்துக்குவார். அது என்ன செய்யணுமோ அது அவருடைய பொறுப்பு, அது அவருடைய கருத்துல விட்டு விட வேண்டும். நம்முடைய வேலை தூப வர்க்கத்தை கூட்டு விட்டு சபைகளை வந்து, ஆண்டவரே அந்த மனிதனை, அந்த சகோதரியை, என்னுடன் வேலை பார்க்கிறவரை, இல்லை என் கூட பயணம் செய்கிறவர்களை, பார்க்கிறவர்களை, பேசுகிற எனக்கு விரோதமாக இருக்கிறவர்களுக்காக நான் ஒண்ணே சொல்கிறேன், அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், அவர்கள் மேல் எந்த வாதையும் எந்த தண்டனையும் வராதிருப்பதாக. ஏன்னா வந்துச்சுன்னா தாங்க மாட்டான். அடி விழுந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஆளு கூட சில நேரம் காலியாயிரும். தெரியுமா உங்களுக்கு? ஊழியர்களுக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், விசுவாசிகளுக்கு விரோதமாய், ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பும் போது தேவனை பார்த்துக்கொண்டு சும்மா இருக்கிறவர் அல்ல. அவர் வேற மாதிரி காரியங்களை உலகத்துல தேசத்துல செய்கிறதை நான் பார்க்கிறோம். இப்ப சொல்றாரு, போன உடனே பாவ நிவர்த்தி செய்யப்பட்ட உடனே அங்கே வாதை நிறுத்தப்படுகிறதை நான் பார்க்கிறோம். அடுத்தது அந்த வாதைக்கு அப்புறம் அந்த காரியங்கள்லாம் நல்ல ஒரு மாதிரி, ஏன்னா அவ்வளவு பேர் செத்துட்டதுனால ஒரே ஒரு மனசு எப்படி ஆயிடுச்சு, ஒரு மாதிரி ஆயிட்டு. ஒரு ஆள் செத்தாலும் நம்மளால தாங்க முடியல. அபாண்டமா இறந்து போயிட்டார் ஒருத்தர் இறந்துட்டாரே, நம்மளால அந்த துக்கத்தை தாங்க முடியல. 15,000 பிணங்கள் கிடக்கிறது. என்ன பண்ற? யார் பக்கத்தில் நின்று நீ பேசியிருக்க வேண்டும்? அப்படியானால் இங்கே நடந்த காரியங்கள் எதை நம்ம கற்றுக் கொடுக்க விரும்புறது என்று சொன்னால், நீங்க அப்படி செய்யாதீங்க. உங்களுக்கு விரோதமா அப்படி செய்யறவர்களே நீங்க என்ன பண்ணுங்க, தூப மறுக்கத்தை எடுத்துக்கொண்டு ஆலயத்துல வந்து என்ன பண்ணுங்க, புகை போடுங்க, சாம்பிராணி போடுங்க. அப்படி போட்டாங்க அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல. இன்னைக்கு அது எதை சொல்லப்பட்டிருக்குன்னா, ஜெபம் பாடுறல, தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. அப்ப நம்முடைய வாழ்க்கை நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். என்னை திட்டுகிறவர்கள், என்னை குற்றம் சாட்டுகிறவர்கள், எனக்கு விரோதமாக காரியங்களை செய்கிறவர்கள் எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இன்னொரு மனவியாதி நமக்கு ஒன்று இருக்கிறது. என்ன வியாதி தெரியுமா? நமக்கு தெரியாமலே நம்ம ஒரு யோசனையில யோசிப்போம். என்ன யோசிப்போம்? ஒருவேளை நம்மள அவங்க அப்படி தப்பா நினைப்பாங்களோ, இவங்க இப்படி நினைப்பாங்களோ, பாஸ்டர் இப்படி நினைப்பாரோ. இது மிகப்பெரிய வியாதி. ஒருவேளை அவர் அப்படி நினைச்சிரு, கற்பனையினால இவர் இப்படி நினைச்சிருப்பாரோ, அவர் அப்படி நினைச்சிருப்பாரோ, அவன் என்ன போகும்போது என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு போனான், அதனால அப்படி இருப்போம். அவர் பாட்டுக்கு அவர் பைக்ல போகும்போது பார்த்துட்டு போவார், நமக்கு என்ன? அல்லேலூயா. இது தூக்கத்தை வர விடாது. இது நிம்மதியை கெடுத்துரும். அதெல்லாம் எதுவுமே கனதா, அதெல்லாம் ஓரம் வச்சுட்டு நானும் இயேசுவும் அல்லேலூயா அன்கிற இடத்தில் நாம் வந்தோமானால் அது நமக்கு மிகுந்த ஆரோக்கியம் உள்ளதாக கர்த்தர் மாற்றுவார். இந்த காரியம் நடக்குது. அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு இடத்துக்கு போறாங்க. எங்க போறாங்கன்னா, இப்பதான் சீன் வனாந்தரத்துக்கு வர்றாங்க. காதேஸ் பர்னேயாவில் தங்கி இருக்கையில் என்னாகும் 20க்கு வர்றாங்க. இங்கதான் தண்ணீர் இல்லை. இப்ப தண்ணி இல்லாத பிரச்சனை. இஸ்ரவேல் எகிப்திலிருந்து விடுதலை பயணத்தை தொடங்கி 40 வருஷம். இங்க வரும்போது எத்தனாவது வருஷம்? 40வது வருஷம் வந்துட்டாங்க. இன்னும் ஒரு சில மாதங்களிலே அவர்கள் கானானுக்குள்ளே போக போகிறார்கள். கடைசி 39 வருஷம் கடந்து 40வது வருஷத்துக்கு வந்துட்டார் மோசே.
இந்த இடத்தை மட்டும் அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து எங்க தான் போறாங்க? நேரா கானானுக்குள்ள போயிருவாங்க. ஆனா இங்க இடத்துல நிற்கும் போது ஒரு விஷயம் நடக்கிறது. மோசே இந்த இடத்தில் தவறின 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு நாள் நீ பொறுமையா கர்த்தரை பின்பற்றி வந்த, இவ்வளவு நாள் எல்லாத்தையும் சகித்து கொண்ட, ஆனா கடைசி நேரத்தில் இப்படி காரியத்தை சொதப்பிட்டியப்பா. அப்ப நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எவ்வளவு காலம் கிறிஸ்துவை பின்பற்றி வந்தோம் என்பது முக்கியமல்ல, இறுதியில் நம்முடைய வாழ்க்கை எப்படி முடிந்தது என்பதுதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நீங்க 25 வருஷம் 30 வருஷம் கர்த்தரை பின்பற்றி வருவீங்க. 30வது வருஷத்துல உங்களுக்கு சாட்சி இல்லாம போயிருச்சு, உங்க வாழ்க்கை கடவுளுக்கு பிரியம் இல்லாம போயிருச்சுன்னா என்ன பிரயோஜனம்? 30 வருஷம் நீங்க தேவனை பின்பற்றினது ஒரே நிமிஷத்துல எல்லாத்தையும் கொலாப்ஸ் ஆயிட்டீங்களே, முடிஞ்சதே எல்லாம். இப்ப 39 வருஷம் கானானுக்கா காத்திருந்து 40வது வருஷமும் பிறந்தது. 40வது வருஷம் முடிஞ்சு கானானுக்குள்ள போக வேண்டிய நேரத்துல இவர் 2 விஷயத்துல ரொம்ப ஒரு மிஸ்டேக் நடந்து விட்டது. அது இவர் அறியாமலே நடந்திருக்கலாம், அது எப்படியோ, ஆனால் நடந்தது. என்ன நடந்தது? சங்கீதம் 106:33 வாசிக்கலாம். சங்கீதம் 106:33 சீக்கிரம் எடுத்து வாசிங்க. அவர்கள் அவர் ஆவியை விசனப்படுத்தினதுனாலே தன் உதடுகளினால் என்ன பண்ண பதறி பேச வச்சது யாரு? ஹலோ, மோசையை கானானுக்குள்ள போக விடாம தடுத்தது யாரு? அதுக்கு முன்னாடி வசனம் படிங்க. 32. அவர்கள் நிமித்தம் என்ன நேர்ந்தது? மோசேக்கு பொல்லாப்பு நேர்ந்தது. அதுக்கப்புறம் 33, அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினதினால் தன் உதடுகளால் பதறி பேசிட்டான். பதறிதான் செஞ்சார ஒழிய அவருக்கு என்ன செவிடா? வாய் தான் அப்படி திக்குதாயும் மந்தனாவும், காது நல்லா கேட்கக்கூடிய ஆள்னா ஏன் இப்படி பண்ணிட்டாரு? பதஷ்டம். நிறைய நேரங்களில் நாமளும் பதட்டத்துல தாங்க அப்படி பண்ணிடுறோம். பண்ணணும்னு பண்ணல, ஓகேவா? நீங்க கூட கோவப்படணும்னு கோவப்படல, இந்த பதட்டத்துல என்ன சொல்லிட்டாங்களே, என்ன பேசிட்டாங்களே, ஆனா அந்த அந்த பதட்டத்துல தான் நீங்க அப்படி பண்றீங்க. அதனால ஆவேசமாக பேசினா என்ன ஆகும்? 20:10 அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. மோசேயும் ஆரோனும் மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், தன் கையை ஓங்கி போதும் நான் சொல்லிடுறேன். எத்தனை முறை அடிச்சாரு? 2 முறை அடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி எங்க ஒரு டைம் அடிச்சிருக்காருல, அங்க என்ன பண்ணாரு? நல்லா கவனிங்க. கண்மலை ஒரு முறைதான் அடிக்கப்பட வேண்டும். கண்மலை அடிச்சதுனால கானானுக்குள்ள போகல அப்படின்னு இதுவரை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கண்மலை அடிச்சதுனால அல்ல, கண்மலை ஒரு முறைதான் அடிக்கப்பட வேண்டும். அந்த கண்மலை தான் கிறிஸ்து. கிறிஸ்து ஒரு முறைதான் அடிக்கப்பட வேண்டும் பாவத்துக்கு என்று. அது ஏற்கனவே நீ அடிச்சிட்ட ஒரு முறை, அங்க தண்ணி குடிச்ச. ஆனா இங்க 2வது முறை வரும்போது நீ அடிக்க கூடாது. கண்மலையை பார்த்து பேச வேண்டும். இன்றைக்கும் நாம் கிறிஸ்துவாகிய கண்மலை, அவரை நாம் திரும்பவும் சிலுவையில் அடிக்க கூடாது. இப்ப நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான பொறுப்பு என்ன? கண்மலையை பார்த்து பேசதான் புதிய ஏற்பாட்டில் தேவன் நமக்கு உதவி செஞ்சிருக்கிறார். இப்பவும் கண்மலையை பார்த்து அடிக்க கூடாது. அப்படின்னா என்ன? திரும்ப திரும்ப தவறு செய்வது, திரும்ப திரும்ப காரியங்களை செய்து கொண்டே இருப்பது, அதுதான் கண்மலையை திரும்பவும் அடிக்கிறதுக்கு சமம். கண்மலை எதுக்காக பிதாவாகிய தேவன் அங்க வச்சிருக்கிறார்னா, இது மாதிரி கிறிஸ்து உங்களுக்காக அடிக்கப்படுவார். அவரிடத்திலிருந்து ரத்தம் புறப்பட்டு வரும். அந்த ரத்தம் தான் உங்க பாவத்தை மன்னிக்கும். அதுதான் ஜீவ தண்ணீர். இந்த தண்ணியை குடித்தவர்கள் எல்லாம் பாவம், கண்கள் தெளிவானது, அவர்களுக்குள்ள ஒரு உணர்வு வந்தது. அது ஓகே, ஒரு முறை அடிக்கப்பட்டது. ஆனால் 2வது முறை தேவன் அடிக்க சொல்ல, பேச சொல்றார். இன்னைக்கு நம்மள என்ன சொல்றார் ஆண்டவர்? நீ திரும்பவும் கிறிஸ்துவை, கண்மலையாக கிறிஸ்துவை திரும்பவும் சிலுவையில் அடிக்காத. கண்மலையார் 1 கொரிந்தியர் 10 சொல்லப்படுது. எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில், அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அல்லேலூயா.
அததான் அவங்க அந்த பழைய ஏற்பாட்டில் நடந்ததான் கொரிந்து சபைக்கு பவுல் சொல்லி காமிக்கிறார். அந்த கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்து. அந்த கண்மலையை நீ இரண்டாவது முறை அடிப்பதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. 2 முறை அடிச்சிட்டுக்க, பதட்டத்துல திரும்ப அடிக்காத. அதே மாதிரிதான் நாமளும் சில நேரம் பதட்டத்துல தவறு செய்து விடுகிறோம். பதட்டத்தில் தேவனுக்கு விரோதமாக ஏதாவது ஒரு காரியத்தை செய்து விடுகிறோம். ஆனால் அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு நிதானம் தேவை, பொறுமை தேவை, காத்திருப்பு தேவை என்கிறதை தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். கண்மலை 2 முறை அடிக்கிறது, அடிக்க கூடாது. கண்மலையை அடிக்க சொன்னது இடத்துல 1 முறை அடிச்சாச்சு, அவ்வளவுதான். 2வது முறை அடித்தது அவர் வெறும் கல் அடிக்கல, கிறிஸ்துவை 2 முறை திரும்பவும் அடித்ததுக்கு சமம். 1 பேதுரு 3:18 சொல்லப்பட்டிருக்கு, ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். 1 முறை தான் அவர் பாடுபட்டார். அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். திரும்ப திரும்ப சிலுவையில் அடிச்ச என்ன நியாயம்? நாம் எப்பெல்லாம் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறோமோ திரும்பவும் சிலுவையிலே அவரை அடிக்கிறதுக்கு சமமாக மாறிவிடுகிறது. அதனால நாம் இனி அந்த காரியத்தை செய்யக்கூடாது. எபிரேயர் 6:6 சொல்லப்பட்டிருக்கிறது, மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இதுதான் மோசேக்கு நடந்தது. பதட்டத்தில் மறுதலித்துட்டார். பேச வேண்டும். இது எதுக்கு ஒப்பனை? பார், இது மாதிரி கிறிஸ்துவும் வரப்போகிறார். பழைய ஏற்பாட்டில் நடந்த எல்லாமே கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 முறை கண்மலை நீ அடிச்சிட்ட, 2வது முறை அடிக்க கூடாது, பேச வேண்டும். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான உத்தரவாதம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவோடு கூட பேச வேண்டும், கிறிஸ்துவை அடிக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுமா? ஆமா. நாம் எத்தனை வாட்டி கிறிஸ்துவை அடிக்கிறது? அவர் 1 தரம் பாடுபட்டு பின்பு உயிர்த்தெழுந்தார், அவ்வளவுதான். 1 முறை, ஒரே 1 முறை தான் அடிக்கப்பட வேண்டும். எனக்காக அவர் அடிக்கப்பட்டார். இங்கு சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் அவங்களெல்லாம் மனம் திரும்புவது ரொம்ப கடினம், புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஆனால் இரக்கமுள்ள தேவன், புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று சொன்ன தேவன் அதை புதுப்பிக்கிறார். அல்லேலூயா. இங்கே பவுல் எபிரேயருக்கு சொல்லும்போது புதுப்பிக்கிறது முடியாது அப்படின்னு சொல்றார். ஆனால் தேவன் இயேசுவாக இந்த பூமியில அதை புதுப்பிக்கிறார். எப்படி புதுப்பிக்கிறார்? மோசே, நல்லா கவனி, உன்னால் கானானைதான் அன்றைக்கு பார்க்க முடிந்தது. நான் மரிப்பதற்கு முன்பாக நீ கானானுக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு அவர் ஒரு மலையின் மேலே ஏறி ஜெபம் பண்ண போகும்போது மோசேயும் எலியாவும் அவரை பலப்படுத்தினார்கள். அல்லேலூயா. கானானுக்குள்ளே மோசே இறங்கினார். புதுப்பிக்கிறது கூடாத காரியம் இல்ல, புதுப்பிக்கிறதுக்கு முடியும். என்னால மாற்ற முடியாது இல்ல, தேவனால் மாற்ற முடியும். அல்லேலூயா. அதனால 1 முறை நான் தப்பு பண்ணிட்டேன், மிஸ்டேக் பண்ணிட்டேன், திரும்ப இயேசு ஏற்றுக்கொள்ளார். நிச்சயமாக நான் சொல்றேன், உங்களைத்தான் அதிகமாக அவருக்கு பிடிக்கும். அது தெரியுமா உங்களுக்கு? மூத்த குமாரன் வீட்டிலே இருக்கிறான், இளைய குமாரன் வெளியில போயிட்டு வரான். யார் மேல அதிக பாசம் இருந்தது? ஹலோ, அப்பா சொல்றாரு, திரும்பவும் போயிடாதரா, திரும்பவும் போயிடாத, 1 முறை போயிட்டு வந்துட்டல, இங்கே இருன்னு சொல்றாரு. எல்லாத்தையும் கொடுக்கிறாரு. இங்க புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று சொன்னாலும் நம் இரக்கமுள்ள தகப்பன் அந்த மோசேயும் எலியாவையும் அனுப்புறாரு. இப்ப போடா, நேர டைரக்டா இறங்கடா நீ. எவ்வளவு ஒரு பாக்கியம் மோசேக்கு, எவ்வளவு ஒரு பாக்கியம். அந்த மலையில ஏறி யார பலப்படுத்துறாங்க? 2 பேர் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்துறாங்க. நீ சிலுவையில மரிக்க போகிறீர், அவரை தைரியப்படுத்துறாங்க. ஏன்னா அப்ப அவர் மனிதனாக இருக்கிறார், 100% மனிதனாகவும் 100% தேவனாக வந்தார். இப்ப அவர் என்ன சூழ்நிலை? மனிதனாக இருக்கிறார். அவர் சொல்றாங்க, நிறைய பலப்படுத்துறாங்க. இதை நீ செஞ்சு முடி, இதை செஞ்சு முடிச்சிட்டேன்னா சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு பைபிள் எழுதப்படல. அப்படிலாம் அவங்கள பலப்படுத்தி இருக்கிறாங்க. ஏன் இதை சொல்லுகிறனால், புதுப்பிக்கிறது என்பது கூடாத காரியம் அல்ல, புதுப்பிக்கிறதுக்கு தேவன் வழிவாசலை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. தவறி போனவன் தவறுதலே அப்படி நின்றுவிட வேண்டும் என்பது தேவ திட்டம் அல்ல. தவறி போனவன் திரும்பவும் தன்னிடம் வர வேண்டும் என்பது நம்முடைய ஆண்டவர் திட்டமா இருக்கிறது. அல்லேலூயா. அவனை கண்மலை அடிச்சாலும் பரவாயில்லப்பா, என்ன 2 முறை அடிச்ச,
ஆனாலும் நான் உன்னை ஏத்துக்கிறேன்றாரு. அல்லேலூயா. ஒரு நான் கூட நினைச்சேன் 2 முறை அடிச்சுட்டா அவ்வளவுதான் விட்டுருவாரு போலன்னு. ஒரு முறை அடிச்சாலே விட்டுறாரு. ஆனா 2 முறை அடிச்சவனையும் கூப்பிட்டு சேர்த்துக்கிறாரு. உனக்கு முதல் சான்ஸ் கொடுத்தேன், அதுலயும் நீ வந்த போயிட்ட, இப்ப 2வது சான்ஸ் உனக்கு கொடுத்துருக்கிறேன், இப்பவும் நான் உன்னை வெறுக்கல, இன்னைக்கு நான் உனக்காக நேசிக்கிறேன், உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன், நீ என் கூட இருக்கிறியா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. மனுஷன் தாங்க புறம்பே தள்ளுவான், மனுஷன் தான் நம்மளை ஒதுக்கி வைப்பான். ஆனா கடவுளுடைய பிள்ளைகள் நம்ம யாரையும் ஒதுக்க கூடாது. அல்லேலூயா. எல்லாரையும் நேசிக்கிற இடத்துல கர்த்தர் நம்மளை புதுப்பிக்க என்ன செய்ய வேண்டும்? நல்லா கவனிங்க. புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று இங்க சொல்லியிருந்தாலும் தேவனால் புதுப்பிக்க முடியும். புதுப்பிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ரினிவல் பண்ணணும். அப்படிதானே? ஒரு டாக்குமெண்ட் இல்லைன்னா ஒரு லைசன்ஸ் இல்ல வேற விஷயங்கள் ஏதோ ஒரு புதுப்பிக்க வேண்டும், ரினிவல் பண்ணணும். அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? உங்க லைசன்ஸை புதுப்பிக்கணுங்க, முடிஞ்சு போச்சு, என்ன பண்ணுவீங்க? உங்க ஆதார் கார்டு எடுத்துட்டு போன, அப்படிதானே? அடையாளம் வேணும்ல, ஐடென்டிட்டி என்ன, உங்க ஐடி கார்டு என்ன, நீங்க எங்க இருக்கிறீங்க, அட்ரஸ் ப்ரூஃப் என்ன, அது வேணும் இல்ல? அப்ப நானும் என்ன பண்ண வேண்டும்? புதுப்பிக்கப்பட வேண்டும். புதுப்பிக்கப்பட என்ன சொல்ல வேண்டும்? புதுப்பிக்கப்பட என்ன சொன்னா, கர்த்தரை நம்பி நன்மை செய். சங்கீதம் 37:3 வாசிங்க. புதுப்பிக்க நான் என்ன செய்ய வேண்டும் அதை பார்க்க போறோம். சங்கீதம் 37:3 வாசிங்க சீக்கிரம். வாங்க வாசிங்க சீக்கிரம், வாசிங்க சத்தம் யாராச்சும். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்துல குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. நீங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும். ஏற்கனவே 2 முறை சிலுவையில் அடிச்சிட்டீங்க, கண்மலை அடிச்சிட்டீங்க. இப்ப திரும்ப 3வது முறை அடிக்க கூடாது, 3வது முறை புதுப்பிக்கப்படணும். புதுப்பிக்கப்பட என்ன செய்யணும்? நான் கும்மிடிப்பூண்டியில குடியிருந்து ஏஜி சபைக்கு வந்து சத்தியத்தை மேயணும். அல்லேலூயா சொல்லுங்க. எதை சாப்பிடணும்? எதை சாப்பிட சொல்றாரு? வசனத்தை சாப்பிடு. அல்லேலூயா சொல்லுமா? ஆமா, வசனத்தை கேளு, அதான் சாப்பிடுறதுக்கு அர்த்தம். இந்த வசனத்தை நீ கேட்க 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 என்ன பண்ணா உனக்கு ஒரு ஆத்மாவில் ஒரு பலன் உண்டாகும். கர்த்தர் என்னை ஏற்றுக்கொண்டார், நான் 2 முறை அடிச்சேன், மோசே நீ 2 முறை தான் அடிச்ச, ஆனாலும் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் உனக்கு கொடுத்தாருன்னா 3வது முறை அடிக்கிறதுக்காக அல்ல. ஹலோ, 3வது முறை திரும்ப ஒரு அடிக்கிறதுக்காக அல்ல. உன்னை அவ்வளவு நேசிக்கிறார், அன்பு அதிகமாகுது அப்படின்னா திரும்ப திரும்ப தப்பு செய்யறதுக்கு இல்லைங்க, நான் அவருடைய பிள்ளை என்கிற அந்த அடையாளத்தை நான் நிரூபிப்பதற்கு, காட்டுவதற்காக. புதுப்பிக்க என்ன செய்யணும்? தேசத்துல குடியிருந்து சத்தியத்தை மேயணும், வசனத்தை மேயணும். நீ சத்தியத்தை மேய். ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரம் படிக்கிற? பைபிள் தொடுறியா? தனி ஜெபம் பண்றியா? தேவனோடு கூட உறவு இருக்கிறதா? எதுவுமே இல்ல. சத்தியத்தை மேய், சத்தியத்தை சாப்பிடு, சத்தியத்தை உணவா உட்கொள்ளு. நான் அந்த வாலிபர் கூட்டம் நடத்தும்போது கூட சொன்னேன், இப்ப எல்லாமே ஆடியோ பைபிள்னு இருக்கு. போன்ல நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு 1.5 வச்சீங்கன்னா ப்ளூடூத் மூலமா ஒரு ஸ்பீக்கர் உள்ள வச்சுட்டு பைபிளையும் திறந்து வச்சுக்கிட்டு அது வாசிக்க நீங்களும் வாசிங்க. ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் ஈஸியா வாசிக்கலாம். ஆனா நம்ம அதெல்லாம் செய்ய மாட்டோம். எவனா ரீல்ஸ் போடுவான், அவன் இப்படி பார்ப்பான், அவன் இப்படி பார்ப்பான், கண்டதையும் பார்க்கறது, அப்படியே தள்ளிக்கிட்டே இருந்து கையில கடைசியில தள்ளிக்கிட்டே தான் இருக்கணுமே ஒழிய கைதான் தேயும், கைதான் தேயும். நீ அப்படி தள்ளி தள்ளி பார்க்கறிய, என்னத்தை கத்துக்கொண்ட? சிரிச்சதான் மிச்சம், பைத்தியக்கார மாதிரி. புதுப்பிக்க என்ன செய்யணும்? சத்தியத்தை மேயணும். கண்டது வேற எதுலையும் மேயக்கூடாது. அவன் பேசுறான், இவன் பேசுறான், எவனும் பேசிட்டு போறான். நான் சத்தியத்தை சாப்பிடணும், உணவு உட்கொள்ளணும். உன்னத பாட்டு 1:8 சொல்லு, ஸ்திரீகளில் ரூபவதியே அதை நீ அறியாயில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பருடைய கூடாரங்கள் வேண்டுகளை உன் ஆட்டுக்குட்டிகளை மேய விடு. உன்னத பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. ஆட்டுக்குட்டிகளை எங்க மேய விடணும்? மேய்ப்பர்கள் போதகர்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்ககிட்ட கொண்டாந்து விடுவான் பிள்ளைய. அவங்க வசனத்தை சொல்லி கொடுப்பாங்க, மேய விடுவாங்க. யாரு கூடாரங்கண்டல மேய விடணும்? மேய்ப்பர்கள் குடி இருக்கிற இடத்துல, ஊழியர்கள் இருக்கிற இடத்துல கொண்டு வந்து உன் ஆட்டுக்குட்டிகளை என்ன பண்ணு? மேய விடணும். அப்படின்னா என்ன? இங்க யூத் மீட்டிங் நடந்தா அனுப்பு, வேற ஏதாவது ஸ்பெஷல் மீட்டிங் அவங்களுக்குன்னு வச்சா அனுப்பு, ஒரு கவுன்சிலிங் மீட்டிங் வச்சா அனுப்பு. மேய விடணும் அதான் அர்த்தம். எக்ஸாம் இருக்கலாம், நிறைய பிஸியா இருக்கலாம், அதெல்லாம் இருக்கட்டும். எப்ப சத்தியத்தை மேயிறது? எப்ப சத்தியத்தை சாப்பிடுறது? பிள்ளைகளை நீங்க அப்படி மேய விடணும். மேய விட்டீங்கன்னா அவங்க ஆத்மா எங்கேயும் திசை திரும்பவே திரும்பாது. அல்லேலூயா. அப்பொழுது இப்படிலாம் நான் மேஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும்? உபாகமம் 33:27 வாசிக்கலாம். உபாகமம் 33
27. யாராவது ஒருத்தர் சத்தமா வாசிங்க. அனாதி தேவன் உனக்கு, வாசிங்க. உபாகமம் 33:27. நல்லா கவனி. அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவர் நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், அவர் உனக்கு முன் நின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளை. நல்லா கவனிங்க. இப்படி ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்? நமக்கு விரோதமா எழும்புகிறவர்களை தேவன் கட்டளை விட்டுறணும். ரெண்டாவது என்ன சொன்னா, திரும்பவும் நம்ம கிறிஸ்துவ என்ன பண்ணக்கூடாது, சிலுவையில அடிக்க கூடாது, புதுப்பிக்கிறது முடியும். எப்படி புதுப்பிப்பாரு? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை, அவ்வளவுதான். அதுதான் புதுப்பிக்கிறது, ரெனிவல் பண்ணணும். அதை அறியறதுக்கு என்ன பண்ணணும்? வசனத்தை சாப்பிடு. அது எப்படி சாப்பிட முடியும்? எங்க கிடைக்கும்? எந்த ஹோட்டல்ல நல்ல சாப்பாடு கிடைக்கும்? ஞாயிற்றுக்கிழமையானா தண்டுமேட்டில் இருக்கிற ஏஜி சர்ச்சில் உங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும். அல்லேலூயா. வசன சாப்பாடு இங்க கிடைக்கும். இங்க கிடைக்கும் உங்களுக்கு. நான் காலையில சுட சுட, எத்தனை பேருக்கு இங்க வந்தா சுட சுட தான் வசனம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல பழைய பிரசங்கத்தையே அடிச்சு ஓட்டுறேனா? எனக்கு இந்த பழைய பிரசங்கத்தை பண்றது எனக்கு அப்ப இருந்தே பிடிக்காது. புதுசா என்ன ஆண்டவரே சொல்ல போறீங்க? அப்படி பார்த்தா என்கிட்ட எவ்வளவு டைரி இருக்கு தெரியுமா? இந்த ஊழியத்துக்கு வந்து பைபிள் காட்சி முடிச்சு வந்தவங்க நிறைய பிரசங்கம் இருக்கு என்கிட்ட. அதுல ஏதாவது ஒரு டைரியை பரட்டினா கர்த்தர் பேசாம இருக்க போறாரு. சரி, கர்த்தரே பேசுறேன்னா கூட நான் சொல்லி பிரசங்கம் பண்ண, நீ என்ன கேட்காம எப்போ போறீங்க? இல்ல, பழச சூடு பண்ணி கொடுக்கறது முக்கியம் இல்ல, புதுசா என்ன சொல்ல விரும்புறீங்க ஆண்டவரே? எப்ப தெரியுமா எனக்கு பழசு உதவும்? என்னால முடியாத காலம்னு ஒண்ணு வரும் பாத்தீங்களா? ஆயத்தமே பண்ண முடியாது, எழுத முடியாது, கண்ணு தெரியாது, பார்வை இல்லாம போயிடும் வயசான காலத்துல. அப்ப வேணா நான் எடுத்து என்ன பண்ணலாம், உங்களுக்கு சொன்னதை திரும்ப சொல்லணும். இப்ப என்னால முடியும், என்னால சமைக்க முடியும். ஓகே, என்னால சமைக்க முடியும். எனக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ஆண்டவரே? நான் என்ன சொல்லணும் என் மக்களுக்கு? இதை சொல்லுன்னு சொன்னதுனாலதான் இதை சொல்றேன். அனாதி தேவன் எனக்கு அடைக்கலாம். சத்தியத்தை நான் மேய்ந்து நான் புதுப்பித்துக் கொள்ள எனக்கு மனசு வந்துருச்சுன்னா, அனாதி தேவன் எனக்கு அடைக்கலமா இருக்கிற. நல்லா கவனி. எப்படி எனக்கு பாதுகாப்பு? தேவன் தான் எனக்கு பாதுகாப்பு. எப்படி பாதுகாக்கிறார்னா, அவர் நம்மை மிக மிக நல்ல முறையில் நம்மளை பாதுகாத்து வருகிறார். மோசே இந்த வசனத்தை சொல்லும் போது, இந்த வசனத்தை சொல்லி அடுத்த அதிகாரத்தில் மோசே இறந்து விடுகிறார். மோசேனுடைய மரணத்துக்கு முன்பாக சொல்லுகிற ஆலோசனைகள் தான் இந்த வசனம். ஏற்கனவே கானானுக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டாரா? அதோட அவர் கோவப்படல. என்னடா கானானுக்குள்ள விட மாட்டேன்டாரு, இப்படியா நான் இவ்வளவு நாள் வந்த போராடல. ஒன்னே ஒன்று சொன்னார், சரிங்க ஆண்டவரே, அனாதி தேவன் எனக்கு அடைக்கலாம், நித்திய புயங்கள் எனக்கு ஆதாரம். இந்த உலக பிரகாரமான இந்த தேசத்துக்குள்ள தானே என்னால போக முடியல, உங்க கூட நான் இருப்பேன்ல, என்ன மன்னிச்சு நீங்க ஏத்துக்கிட்டீங்கல்ல. ஹலோ, என்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்டீங்களா? ஆனா கடைசியில அந்த கானானுக்குள்ளே அனுப்பிட்டாரே. இயேசுநாதர் மரிக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து தானே பலப்படுத்துறாரு. அப்ப நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு பாதுகாப்பு கொடுக்க உன்னிடம் என்ன அடையாளம் இருக்கிறது? ஆண்டவர் உங்களை பாதுகாக்கணும், உங்களுக்கு என்ன ஐடி ப்ரூஃப் இருக்கு சொல்லுங்க. தேசத்துல நீங்க பாதுகாப்பா இருக்கணும், உங்களுக்கு என்ன ஐடி ப்ரூஃப்? நீங்க இந்தியர் என்கிறதுக்கு ஐடி ப்ரூஃப் என்ன இருக்கா? இந்த ஆதார் கார்டு இருந்தாலே நீங்க இந்திய குடிமகன், அப்படித்தானே? ஓட்டு கார்டு இருக்கா? இருக்கு. ரேஷன் கார்டு இருக்குதா? இருக்குது. என்ன பாஸ்டர் இதெல்லாம் இல்லைன்னா வாங்கி தருவீங்களா? இதுதான் நம்ம இருக்கிறதுனாலதான் தேசம் நமக்கு பாதுகாப்பா. இல்லைன்னா நம்ம எங்க இருப்போம்? அகதிகள் என்கிற ஒரு லிஸ்ட்ல இருப்போம். எப்ப வேணாலும் நம்ம வெளியேற்றப்படலாம். இப்ப நம்மளால வெளியேற்ற முடியாது. ஏன்? நான் இந்தியாவில் பிறந்து இந்தியாவிலே இருக்கிறேன். அதே போல தேவன் உங்களை பாதுகாப்பதற்கு உங்களிடத்தில் இருக்கிற ஐடென்டிட்டி என்ன, அடையாளம் என்ன? சத்தியத்தை மேய்கிறீர்கள், வெரி குட். அப்புறம் ஜெபம் பண்ணுகிறீர்கள். அதுக்கப்புறம் வாசிக்கலாமா? சங்கீதம் 69:29. சங்கீதம் 69:29 சீக்கிரம் எடுத்து வாசிங்க. நானோ சிறுமையும் துயரம் உள்ளவனும், தேவனே உம்முடைய ரட்சிப்பு எனக்கு. அல்லேலூயா. எனக்கு என்ன ஐடென்டிட்டி? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அதுதான் எனக்கு அடையாளம். தேவன் என்னை பாதுகாப்பதற்கு எனக்கு என்ன ப்ரூஃப் இருக்குன்னா, ரட்சிப்பின் அடையாளம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உம்முடைய ரட்சிப்பு எனக்கு உயர்ந்த பாதுகாப்பை கொடுக்கும். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்.
என்கிற அடையாளம் என்கிட்ட இருக்கிறது. அப்போ ரட்சிக்கப்பட்டிருந்தா 3வது முறை சிலுவையில் அடிக்கலாமா? அவரை 2 முறை ஏற்கனவே மோசே அடிச்சிட்டாரு. 3வது முறை அடிக்கலாமா? மாசம் மாசம் அடிக்கலாமா? வார வாரம் அடிக்கலாமா? டெய்லி அடிக்கலாமா? அப்போ உங்க ஐடி கார்டு எக்ஸ்பிரி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஐடி கார்டு என்ன பண்ணோம்? புதுப்பிக்கணும். சில நேரம் பாருங்களேன், ஆதார் கார்டில் ரேகை வேணா என்ன பண்ணாங்க, போய் திரும்ப என்ன பண்ண அப்டேட் ஒர்க் ஆகாது. நம்ம ரேகை தான், நம்ம தான் ஏற்கனவே வச்சிருக்கிறோம், போய் திரும்ப வச்சா வரமாட்டுது. திரும்ப போங்க தாலுகா ஆஃபீஸ் போய் அப்டேட் பண்ணுங்கன்னு. அப்ப நீங்களும் ரட்சிப்பை அப்டேட் பண்றீங்களா? பூரணமாக்குறதுக்கு முயற்சிக்கிறீங்களா? இல்ல வந்தா வரட்டு வராகட்டி போட்டோம் அப்படின்னு அப்படியே அசதியா இருக்கிறீங்களா? இல்லைங்க, எனக்கு ஒரு அடையாளம், எனக்கு ஒரு ஐடென்டிட்டி என்னன்னா, நான் ரட்சிக்கப்பட்ட விசுவாசி. அல்லேலூயா. அததான் அவர் சொல்றாரு. மோசே கடைசியில ஜனங்களுக்கு சொல்லும்போது சொல்றாரு, அனாதி தேவன் உங்களுக்கு அடைக்கலமா இருப்பாரு. என்ன பார்க்காதீங்க, என்ன அவர் கானான்குள்ள போலன்னு சொன்னதுனால நீங்க என்ன நினைப்பீங்க, பாஸ்டருக்கே இது மாதிரியா நினைக்காதீங்க. நான் நினைக்கிறேன், அனாதி தேவன் எனக்கு அடைக்கலம், எனக்கு பாதுகாப்பு அங்கே இருக்கிறது. தேவன் என்னை பாதுகாப்பார். அது சொல்றாரு. அவர் நித்திய புயங்கள் எனக்கு என்ன பண்ணுமா? ஆதாரம். புயங்கள் என்று சொன்னால் இந்த முட்டிக்கு மேல இருக்கிறது தான் புயம். புயம் எதை குறிக்கிறது? வல்லமை. அவருடைய வல்லமை என்னை பாதுகாக்கும். அல்லேலூயா. அவருடைய வல்லமை என்னை பாதுகாக்கிறது. நான் அல்ல, என் பலன் அல்ல, அவருடைய வல்லமை தான் எனக்கு ஆதாரம். வசனம் சொல்லுகிறது, ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் இருக்கிற அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாவதாக. 1 தீமோத்தேயு 6:16 சொல்லப்பட்டிருக்கு. பவர் ஃபார் எவர். அவருக்கு தான் நித்திய வல்லமை இருக்கிறது. எனக்கு என்ன ஆதாரம்? அவருடைய வல்லமை எனக்கு இருக்கிறது. அவர் வல்லமை என்னை ரட்சிப்புக்குள் என்னை ரட்சித்தது. அப்ப தேவன் என்ன என்ன பண்றாரு? பாதுகாக்கிறார். எப்படி எல்லாம் பாதுகாக்கிறாரு? நல்லா கவனிங்க. எப்படி எல்லாம் எனக்கு ஆண்டவர் பாதுகாப்பு தராருன்னா, எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி செட்டப்பை கொடுத்து என்னை பாதுகாக்கிறார். மோசே அப்படிதான் பாதுகாத்தார். அவன் எகிப்தை விட்டு வேற தேசத்துக்கு அவன் ஓடும்போது அவனுக்கு ஆலோசனை கொடுக்கறது, அவனுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிஞ்சு கொள்றதுக்கு யாருமே இல்லை. அப்போதான் அவனுக்கு ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்து அவனை பாதுகாக்கிறார். நான் சொல்றேன், தேவன் நம்ம எப்படிலாம் பாதுகாக்கிறார்னா, நமக்கு ஒரு ஃபேமிலி செட்டப்பை கொடுத்து தேவன் நம்மளை பாதுகாக்கிறார். அதைத்தான் ஆதாம்கிட்ட சொன்னார். ஆதாமே, நீ தனிமையா இருப்பது நல்லதல்ல, உனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அர்த்தம். அது குடும்பமா இரு. ஏன் தான் இவரை கட்டணும் அப்படிலாம் சொல்லாதீங்க. அவர் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு பாதுகாப்பு. அவர் நல்லவரோ கெட்டவரோ, அவர் வீட்டில் இருக்கிறதுனால தான் பாதுகாப்பு. கண்ணு தெரியுதோ கண்ணு தெரியலையோ, முடமோ மொண்டியோ, வேலைக்கு போறாரோ போலியோ, ஆனா அவர் இருக்கிறதா சொல்லுங்க. என்ன சகோதரிகள்லாம் ஒரு மாதிரி பாக்குறீங்க? அவர் இருக்கதான் உங்களுக்கு பாதுகாப்பு. அவர் இல்லைன்னா உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தெரியுமா? பெண்களுக்கு நான் சொல்றேன், உங்க கணவர் உங்களுக்கு இருக்கிற வரையும் தான் உங்களுக்கு பாதுகாப்பு. நீங்க நினைக்கலாம் பிள்ளைகள் என்ன பாதுகாப்பாங்க, உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது சொல்றேன், ஆண்களுக்கு சொல்றேன், சகோதரிகளை ஆண்டவர் உங்களுக்கு வாழ்க்கை துணையை கொடுத்ததுனாலதான் அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. இல்லைன்னா நீங்க திசை மாறி திக்கு மாறி எங்கன்னா போய் முட்டு சந்தில போய் நிப்பீங்க. அவங்க இருக்கிறதுனாலதான், யோ நையா போன்ல யாரியா பாதுகாப்பு எனக்கு. அல்லேலூயா. வருதா ராங்கா மெசேஜ் வருதா, எனக்கு பாதுகாப்பு அவங்க தான். எனக்கு பாதுகாப்பு அவங்க மட்டும் இல்லைன்னா பிசாசு நம்மளை எப்பயோ திசை திருப்பி இருப்பான். ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீன்ற மாதிரி வேற பக்கம்லாம் திசை திருப்பி என்னென்னமோ குழப்பம்லாம் உலகத்தில் நடக்குது. நான் உலகத்தில் நடக்குது சொல்றேன், என்னென்னமோ நடக்குது உலகத்துல. ஏன் நல்லா இருக்கிறவனே இன்னைக்கு விழுந்து போறான், நல்லா ஊழியர் செய்யறவன் இன்னைக்கு விழுந்து போயிடறான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் நமக்கு அடைக்கலமாய் பாதுகாப்பாய் இருக்கிறார். அடுத்தபடியாக குடும்பத்தை தேவன் நமக்கு பாதுகாப்பா தந்திருக்கிறார். அவங்க மட்டும் இல்லை அப்படின்னா நமக்கு பாதுகாப்பு இல்லைங்க. அவங்க இருக்கிறதுனால தான் பாதுகாப்பு. பாப்பான் ஓகே, முதல் எடுத்தோடனே உலகத்தார் எதை பார்க்கறான் தெரியுமா? வித்தியாசமான பார்வைகள் தான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறது. ஆனால் தேவன் நமக்கு நல்ல ஒரு லைஃபை தந்திருக்கிறார், வாழ்க்கையை தந்திருக்கிறார். அடுத்த பிள்ளைகளுக்கு சொல்றேன், உங்களுக்கு பாதுகாப்பு யார் தெரியுமா? முதல்ல கடவுள், ரெண்டாவது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தது அம்மா அப்பா. அவங்க தான் உங்களுக்கு பாதுகாப்பு. அப்போ உங்களை பாதுகாக்கிறவங்க எப்படி இருப்பாங்க?
வாட்ச்மேன் மாதிரி தான் தெரியும் சில நேரம். சில நேரம் ராணுவ வீரர் மாதிரி தான் தெரியும். AK-47 தூக்கிட்டு கனவுல வர்ற மாதிரி தான் தெரியும். ஏன்னா அவங்க வேலை, அது அவங்க டியூட்டி. அவங்க அதை பாதுகாக்கிறாங்க. அந்த பொருளை பாதுகாக்க வேண்டியது அவங்க. எது வரைக்கும்? உங்களை இன்னொரு கரத்துல பிடிச்சு கொடுக்கிற வரையும் அவங்க தான் உங்களுக்கு பாதுகாப்பு. பாதுகாக்கிறவனை பார்த்து என்ன ஏன்டா நீ சிட் பண்றேன்னு கேட்காத. அவர் மட்டும் பாதுகாப்பு எடுத்துட்டாருன்னா உன்னை ஒருத்தர் மதிக்க மாட்டான். இன்னும் கொஞ்ச நாள் தான், 27 28 வந்துருச்சா, இன்னொரு கையில பிடிச்சு கொடுத்தனே, எப்பா இவ்வளவு காலம் நான் பாதுகாத்த, இந்தா பாதுகாத்துக்கோ, முடிஞ்சு போச்சு கதை. அது வரைக்கும் நாங்க சொல்றதை கேட்டுதான் இருக்கணும். அம்மா அப்பா சொல்றத பிள்ளைங்க என்ன ஆகணும்? சொல்லுங்கய்யா, வசனம் சொல்லுது, நான் சொல்றேன்ப்பா. கொஞ்ச காலம், இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் பறந்து விடுவீர்கள். எந்த தேசத்துல இருக்க போறீங்களோ தெரியல, பார்க்க முடியுமோ பார்க்க முடியாத தெரியல, எங்க பறந்து போறீங்களோ எங்களுக்கு தெரியாது. தூர தேசத்துல போயிருந்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை பார்க்க முடியுதா? எங்க அம்மாலாம் பாருங்க, வருஷத்துக்கு ஒரு முறை கூட என்ன பார்க்க முடியல. உங்களுக்கு போன் பண்ணிட்டு நீ மட்டாவது வந்துட்டு போக கூடாதா? பார்க்க முடியல. ஆனா இருக்கும்போதே ஸ்டிட் பண்ணும்போதே என்னமா எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க. இப்ப அந்த வார்த்தையை என்னால கேட்க முடியல. என்ன சிட் பண்றது எங்க அம்மா கூட இல்ல. எங்க அம்மா சொல்லுது, உன்னை நான் எப்படி வளர்த்தேன், இப்ப அந்த சத்தம் குடுமா என்ன சிட் பண்ண. இப்ப ஏன்னா சிட் பண்ணணும், மருமக வந்துட்டால, உன்னை பாத்துக்கோ போ. அதுதாங்க அப்பா அம்மா பிள்ளைங்க குடும்பம், இதுதாங்க நமக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா. சில நேரம் அவங்க எரிச்சல் படுற மாதிரி தான் தெரியும், சில நேரம் கோவப்படுற மாதிரி தான் தெரியும். நம்ம மேல இருக்கிற அன்புனால தான் அப்படி செய்யறாங்களோ ஒழிய நம்மளை இல்லாம ஆக்கணும் அப்படின்னு கிடையாது. உலகத்தில் நடக்கிற மாதிரி ஜூஸ்ல விஷத்தை வச்சு கொடுத்து என்னைக்கே அவங்களை அழிச்சிருந்துருக்கலாம். எவ்வளவு தவறுகள் பண்ணாலும், எவ்வளவு இருந்தாலும், கல்லானாலும் பாதுகாப்பா தான். அல்லேலூயா. அதான் பாதுகாப்பு.